நம்ம பல பண்டிகைகள் கொண்டாடுறோம். ஆனால் அது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அந்த வகையில் இந்த ஓணம் பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? புராண காலத்தில் மகாபலின்னு ஒரு அரசன் வாழ்ந்து வந்திருக்கான். அவன் முடிசூட்டின உடனேயுமே ஆணவம் வந்துருச்சு. நம்ம தான் இந்த உலகத்துலேயும் ஆளணுன்ற எண்ணம் அவனுக்குள்ளே தோணிடுச்சு. உடனே அவன் உலகத்தையும் கைப்பற்றி ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ தேவர்களும் முனிவர்களும் அவனோட ஆட்சி காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டனால மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க. இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை அழிச்சிருங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு முறையிடுறாங்க. அப்போ மகாவிஷ்ணு பூலோகத்துக்கு வராரு. அப்போ மகாபலி ஒரு யாகம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம மகாவிஷ்ணு வாமனனா ஒரு ரூபம் எடுத்து மகாபலி முன்னாடி போய் நிற்கிறான். அப்போ அந்த மகாபலி சக்கரவர்த்தி அவனோட யாகம் பூர்த்தி அடையணுன்றதுக்காக அங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பிராமணர்கிட்டையும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், இந்த யாகம் பூர்த்தி செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நான் என்ன தானமாக கொடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த வாமனனாக வந்திருக்க விஷ்ணு பகவான் எனக்கு இறைவனை தியானம் செய்கிறணும், அதுக்கு அமைதியான இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதனால் எனக்கு ஒரு 3 அடி இடம் மட்டும் கொடு அப்படின்னு வாமன ரூபம் தரிச்சிருக்க விஷ்ணு பகவான் சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற அசுரகுரு சுக்கராச்சாரியார் மகாபலிகிட்ட வந்திருக்கிறது விஷ்ணு மாதிரி தெரியுது, நம்ம யாகத்தை கலைக்க தான் வந்திருக்காரு, நீ அந்த கேட்குறத அந்த குள்ள பிராமணர் கேட்குறத கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மகாபலி 3 அடி நிலம் தானே கேட்குறியான், அவனே குள்ளேன், இத்தனை ஆண்டு காலு, அதில் 3 அடி எடுக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிராமணர்கள் கேட்குறத நான் கொடுக்கல அப்படின்னா என்னோடய யாகமும் முழுமையடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன் அப்படின்றாரு. உடனே இந்த விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்திருக்க விஷ்ணு பகவான் ஒரு திருவடியை மேல் லோகத்துலேயும் 2வது திருவடியை கீழ் லோகத்துலேயும் காலை வச்சு அளந்துட்டார். அளந்த உடனேயும் மகாபலிக்கு ஒரே ஆச்சரியம், வந்திருக்கிறது ஏதோ கடவுள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியான். இப்போ 3வது அடி நான் எங்கேப்பா வைக்க அப்படின்னு கேட்கும். மகாபலி வேறு எங்கே இடம் இல்லை, என் தலையில் தான் இருக்குது அப்படின்ட்டு விஷ்ணு என்ன பண்ணிட்டாரு, தலையில் காலை வச்சு அழுத்தி அந்த மகாபலியை பாதாள உலகத்துக்கு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த 3 லோகத்தையும் மீட்டு இந்திரன்ட்டே கொடுத்தாங்க அப்படின்றது அந்த புராண வரலாறு.